எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நாங்களும் ரொம்ப சூப்பரா இருக்கோம். ஒரு வழியா நைட்டே நாங்க நாகர்கோவில் ரீச் ஆயிட்டோம். காலையில எந்திரிச்சோடனே எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. காலையிலே என்னோட தம்பி ஃபேமிலியும் என்னோட அக்கா ஃபேமிலியும் வந்துட்டாங்க. வந்ததுலேருந்து சரியான கலாட்டா தான். குட்டிங்க எல்லாம் வந்திருந்தாங்க. ரொம்ப ஜாலியா போய்கிட்டு இருந்தது. நாங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது என்னோட தம்பி பையன் ஒரு கேள்வி கேட்டான். சொல்லு, இங்க சொல்லு. சடங்கு யாருக்கு? யாருக்கு சடங்கு? வினோதிகா, சாந்ததிகா? சொல்லு. தெரியாம சொல்லிட்டேனே, விடுங்க. அவனுக்கு ஒரே குழப்பமா போச்சு. வீட்டுல எல்லாரும் சடங்குக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே சடங்கு எனக்கா இல்ல என் தங்கச்சிக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரே குழப்பமா போச்சு. அவன் இந்த மாதிரி கேள்வி கேட்கும் போது தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. எனக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப ஜாலியா இருந்தேன் நான். ஆனா நிறைய நல்ல நல்ல விஷயங்கள், அழகான விஷயங்கள்லாம் நம்ம பாஸ்ட்ல இருக்கும் போது அதெல்லாம் யோசிச்சு பாக்குறதே கிடையாது. பொதுவா மனுஷங்க எல்லாருமே அப்படிதானே. நம்ம பாஸ்ட்ல நடந்த நிறைய சந்தோஷமான விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் யோசிக்க மாட்டோம். ஆனா எதனா ஒரு நம்மளுக்கு மனசு காயப்படுற மாதிரி விஷயம் நடந்திருந்தா மட்டும் அதை யோசிச்சு நம்மளே வருத்திக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஆள் தாங்க நானும். ஆனா இனிமேட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கேன். உண்மையிலேயே நாங்கள் ஊருக்கு போன 5 நாளும் அவ்வளோ ஜாலியாக இருந்தது. எந்த ஒரு விஷயத்தையுமே, அதாவது எதோ ஒரு மைனஸான விஷயத்தையுமே யோசிக்கல. எதை பற்றியுமே ஒரு எண்ணம் இல்லை. ரொம்ப ஜாலியாக அந்த நேரத்தை நம்ம நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அப்படின்றது மட்டும்தான் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. என்னோட சித்தி வீடு வேற அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. வீட்டுக்கு எதிரிலே அன்னாச்சி பழம் தோட்டம், வாழைமர தோட்டம், சுற்றி மலைங்க, பக்கத்தில் நிறைய அருவிங்கன்ட்டு சொல்லவே முடியாத அளவுக்கு இயற்கை அதிகமாக இருக்கிற ஒரு ஊராக இருந்தது. கடலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன் நாங்கள். இப்போ கொஞ்சம் மலைப்பகுதியை ரசிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்கோம். நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு. அவ்வளோ சூப்பராக இருந்தது. வீட்டை சுற்றியுமே ரொம்ப செடி கொடின்ட்டு அப்படியே ரொம்ப அழகாக இருந்தது. வீட்டை சுற்றியுமே நிறைய வகையான பழங்கள் செடியெல்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் எல்லாரும் பேசி ஒரு வழியாக பக்கத்தில் இருக்க பத்மநாதபுரம் அரண்மனைக்கு போகலான்னு தான் முடிவு பண்ணியிருந்தோம். அங்கே போகிறதுக்காக எல்லாரும் ரெடி ஆகிக்கிட்டு இருந்தோம். இந்த கம்பல் வந்து என்னோட தங்கச்சி வீடியோவில் பார்த்துருப்பீங்கல்ல, அவங்க தான் ஜெய்ப்பூர்லேருந்து வரும்போது எனக்காக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லாருமே ட்ரெஸ் வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் கம்பல் வாங்குவாங்க. ஆனால் நான் இந்த கம்பலுக்காகவே இந்த சேலையை எடுத்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கம்பல் இந்த சேலைக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் ஊர்லேயே அரண்மனைக்கு போகணும்னு டிசைட் பண்ணும்போதே நான் இந்த ட்ரெஸ் தான் போடணும், அதுக்கு இந்த கம்பல் தான் போடணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி தான் கொண்டு வந்திருந்தேன். உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்தது. பார்த்தவங்க எல்லாருமே உனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. என்னோட 2 பசங்களை கூட சீக்கிரமாக சமாளிச்சிடலாம். ஆனால் எங்கள் வீட்டுக்காரை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா எல்லாமே அவருக்கு நம்ம தான் பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்கும். ஒரு வழியாக எல்லாருமே ரெடியாகி குடும்பத்தோடு வந்து அரண்மனைக்கு ஸ்டேஷனில் வந்து இறங்கிட்டோம். வீட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே அரண்மனை இருக்குதுன்றதாலே பஸ்லேயே வந்துட்டோம். இதான் அரண்மனையோட என்ட்ரன்ஸு. அரண்மனைக்குள்ளே வந்து ஃபோனை எடுத்துகிட்டு போகலான்னு சொன்னாங்க. ஆனால் ஃபோட்டோ மட்டும்தான் எடுக்கணும், வீடியோ அலௌட் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வீடியோ எதுவும் எடுக்க முடியல. அரண்மனைக்கு வெளியே இருந்தே ஃபுல்லாக ஒரு வியூ அப்படியே நான் வீடியோ எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இதான் அந்த அரண்மனை மொத்தமும். அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. உண்மையிலே நாகர்கோயிலில் போய் பார்க்கக்கூடிய ஒரு இடம்னா இந்த அரண்மனையை சொல்லுவேன். ஏன்னா அங்கே போனோடனே ஒரு மாதிரியான பாசிட்டிவாக என்னன்னு சொல்கிறேன்னு தெரியல, அவ்வளோ ஒரு அமைதியாக ஒரு கோயிலுக்குள்ளே போன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருந்தது. எவ்வளோ பேருக்கு பிடிக்கும்னு தெரியல, ஆனால் உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அரண்மனையை சுற்றி பார்க்கும்போது. அரண்மனைக்கு வெளியவே நிறைய கைவினை பொருட்களால் செஞ்ச பொருட்கள் நிறைய வித்துக்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு தேவையானதை கொஞ்சம் வாங்கணும். அங்கே இருக்கிறத தான் அப்படியே ஒரு வியூவை எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். எல்லாமே மரக்கட்டையில் செஞ்சது தான் மோஸ்ட்லி அங்கே நிறையவே இருந்தது. நாங்கள் பொதுவாகவே வெளியே எங்கன்னா போனோன்னா அதிகமாக பொருட்கள் வாங்க மாட்டோம். ஏதோ ஒரு சில பொருட்கள் வந்து ஞாபகார்த்தமாக வாங்குமே தவிர்த்து அதிகமாக வாங்க மாட்டோம். ஏன்னா சாதாரணமாக வேறு கடைகளில் வாங்கினாலே இது விலை கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி முக்கியமான இடங்களில் பார்க்கும்போது ரொம்ப விலை அதிகமாக தான் இருக்கும். ஹேண்ட்பேக் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறமா அங்கே கடையிலே ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஏன்னா குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்ததால் அது வேணும் இது வேணும் சொல்லி அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தோம். வீட்டு பக்கத்தில் தான் இந்த நாய்க்குட்டி வந்து எல்லாரையும் இந்த மாதிரி கொஞ்சிக்கிட்டே இருந்தது. எனக்கு ரொம்ப பயமாக போயிடுச்சு. என் பையன் வந்து சித்திக்கிட்ட போயிட்டு, அதாவது என் தங்கச்சிக்கிட்ட போயிட்டு, நீங்கள் அந்த வீடியோ எடுத்தீங்களா, அம்மாவை நாய் துரத்துன வீடியோ எடுத்தீங்களா கேட்டுக்கிட்டே இருந்தான். இந்த மாதிரி எல்லாரும் சந்தோஷமா வெளியே போய் சுற்றி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷமே ஆச்சு. ஏன்னா எல்லாரும் ஒன்றா சேர்றதுன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. இந்த மாதிரி எதனா ஒரு ஃபங்க்ஷன் டைமில் தான் எல்லாரும் மொத்தமாக சேர முடியும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாதிரி மொத்தமாக எல்லாரும் போய் வெளியே சுற்றி பார்த்துட்டு வந்தது. வெளியில் லைட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் எங்கள் சித்தி வீடு. இந்த வீட்டில் தான் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அவங்க வீட்டுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் அங்கே எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் இந்த வீடியோவோட ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்து நாங்கள் போன ஃபங்க்ஷன் வீடியோவில் பார்க்கலாம்.